ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ என்டிஏக்குள்ள இன்னொரு குழப்பம் போயிட்டு இருக்கு. அதாவது ஓபிஎஸும் டிடியும் வெளியேறினாங்க. இந்த வெளியேறதுக்கான காரணமாக ஒரு நயினா நாகேந்திரன் தான் காரணம் அப்படின்ற விஷயத்த வந்து டிடி தினகரன் பட்டவர்த்தனம் போட்டு உடைக்கிறார். பட் அதை அவர் மறுக்கவும் செய்கிறார் அப்படின்னு கிடையாதுன்னு சொல்றாரு. இதுக்கு பின்னாடி அண்ணாமலையோட ரோல் பெரியவில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா டிடி என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணாமலையார் தான் சரியா இருந்திருக்கும் அந்த விஷயத்த, பட் டிடி நயினார் வந்து அந்த விஷயத்தை சரியா வந்து மேனேஜ் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக அந்த அண்ணாமலை வெளியில் போனதும் பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு தலைவராக வந்ததும் ஒரே சமயத்தில் நடந்தது. ஆக்சுவலாக அந்த சமயத்தில் வந்து கூட்டணிக்கும் உள்ள எடப்பாடி வந்துட்டார். ஸோ கூட்டணிக்கு உள்ள எடப்பாடி வந்த பிறகு அண்ணாமலை வெளியே போன பிறகு அது வந்து தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் தான். அவங்களுக்கு வந்து ஒரு சரியான நல்ல செய்தி கிடையாது. ஏன்னா அண்ணா அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லாத போது அண்ணாமலையால் இவங்க கூட இணைஞ்சு வேலை செய்ய முடிஞ்சது. இப்போ அவருக்கும் அதிகாரம் போயிடுத்து, எடப்பாடியும் உள்ளே வந்துட்டார். நயினார் நாகேந்திரனுக்கும் தினகரனுக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் பழைய பிரச்சனைகள், ஏடிஎம்கே பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு பிடிக்காத இருக்கலாம். ஆனால் நயினார் நாகேந்திரன் தான் வெளியில் வரதுக்கு காரணம் அப்படின்னு தினகரன் சொல்கிறதுல ஒரேடியாக நம்ம வந்து நயினார் நாகேந்திரனை குறை சொல்ல முடியுமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா என்றைக்கு வந்து வந்தாரோ எடப்பாடி உள்ளே வந்தாரோ, ஏன்னா தினகரன் கட்சி ஆரம்பித்ததே துரோகிகள்கிட்டேருந்து கட்சியை வந்து எடுக்கணும்னு தான் ஆரம்பித்தார். அமமுகன்ற கட்சி வந்து எடப்பாடி பிடியிலிருந்து அதிமுகவை மீட்பதற்காக முக்கியமாக ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அதிமுகவை அல்லது எடப்பாடியை பலப்படுத்துறது வந்து அவருடைய வேலை கிடையாது. அதனால தான் எடப்பாடியை முதல்வர்னு தினகரன் என்றைக்குமே சொன்னது கிடையாது. அது உண்மை கூட. அமித்ஷாவும் சொன்னது கிடையாது, இவரும் சொன்னது கிடையாது. ஆனால் அந்த சமயத்தில் ஒரு விலைக்கு வந்தால் என்ன இருக்குன்னா, டக்குன்னு விலைக்கு வர வேண்டாம், பாஜக மேலிடம் எப்படி நடந்துக்குதுன்னு பார்க்கலான்னு கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. ஆனால் பாஜக மேலிடம் வந்து எடப்பாடி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஆக்சுவலாக பிரதமர் வந்தபோது சந்திக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை, அமித்ஷா வந்தபோது கூப்பிட்டு பேசுறது கிடையாது, மூப்பனார் நினைவாஞ்சலிக்கு இன்விடேஷன் கொடுக்குறது கிடையாது. இதெல்லாம் வந்து இப்போது திமுகவில் வந்து ஒரு சின்ன ஒரு சான்ஸ் வந்தால் கூட எல்லா கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே ஒன்றுபட்டுறாங்க. இங்கே வந்து ஒரு அக்கேஷன் வந்தால் கூட இவங்க ரெண்டு பேரையும் ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஒதுக்கி வச்சா அப்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க? அவங்க தன்மானத்துக்கு வந்த சோதனை தான் இது ஆக்சுவலாக. அப்போ நயினார் நாகேந்திரன் தான் லோக்கல் தலைவர், அவர் தான் இது காரணம். ஏன்னா அவர் வந்து பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறதுக்கு இவர் டைம் கேட்டபோது பல மெசேஜ் அனுப்பிச்ச போது ரியாக்ட் பண்ணவே இல்லை. அதனால் வந்து தினகரனுக்கு ரொம்ப கோவம், ரொம்ப அலட்சியமாக ரொம்ப கர்வமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார், அவர் தான் காரணம்ன்றார். ஆனால் எனக்கு என்னென்னா, இதுக்கு காரணம் வந்து பாஜக மேலிடமும் ஒரு காரணம். ஏன்னா பாஜக மேலிடம் அவங்க மைண்ட் செட் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நயினார் நாகேந்திரனுக்கு தெரிஞ்சிருக்கு. எடப்பாடி கோவப்படுற மாதிரியோ எடப்பாடி வருத்தப்படுற மாதிரியோ நீங்கள் எந்த காரியத்தையும் பண்ணாதீங்கன்னு நயினார் நாகேந்திரனுக்கு மெசேஜ் கொடுத்துருக்கலாம். அதனால அவங்க இப்போ அமித்ஷா வரும்போது எஸ் ஐ வாண்ட் டு மீட் தினகரன் அண்ட் ஓபிஎஸ் பிரிங் தம் அப்படின்னா நயினார் நாகேந்திரன் முடியாதுன்னு சொல்லுவார். அப்போ அவங்க சொல்லாத இருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? எடப்பாடி கோச்சுப்பாருன்னு தானே சொல்லாத இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் வரும்போது வேரிஸ் தினகரன் வேரிஸ் அவங்களும் நம்ம கூட்டணியில் இருக்காங்க, கூப்பிடுங்க எல்லாரையும், ஐ வாண்ட் டு மீட் தம் லெட் தம் கம் அப்படின்னு அவர் சொன்னார்னா நயினார் நாகேந்திரன் வேண்டாம்னு சொல்ல போகிறாரு. அப்போது எடப்பாடிக்கு பயந்துருந்தானே இவங்கெல்லாம் வந்து அவங்களை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்போது எடப்பாடி பேச்சை கேட்டுன்னு பாஜக ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கிற போது, ஏன்னா எடப்பாடி 18% ஓட்டு வச்சிருக்காரு, ஒரு அமைப்பு வச்சிருக்காரு, அதனால் அவர் கூட இருக்கணும்னு அவங்க பாஜக நினைக்கிறாங்க. அதில் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் அவருக்கு முன்னாடியே உங்கள் கூட்டணியில் இருந்த இவரங்களை நீங்கள் ஓரங்கட்டுறது, அது ஒதுக்கி வைக்கிறது, அலட்சியப்படுத்துறது இருக்குல்ல, அது அவங்க தன்மானத்துக்கு வந்து ஒரு சோதனை தானே. அதனால் நயினார் நாகேந்திரன் முழுசாக காரணம் சொல்ல முடியாது. பாஜக மேலிடமும் ஒரு காரணம். அவங்க கிளியர் டைரக்ஷன் கொடுக்கணும். இவங்களாம் நம்ம கூட இருந்தாங்க, இவங்களையும் அரவணைத்து கொண்டு போங்க, இவங்களை அன்அஃபிஷியலாக பாருங்கள், அன்அஃபிஷியலாக பேசுங்க, இவங்களோட ஒரு டச்சிலேயே நீங்கள் இருங்கன்னு சொல்லியிருக்கணும். அவர் நயினார் நாகேந்திரன் இதையே ஒரு சாக்காக எடுத்துகிட்டு அவருக்கு இவங்களை ஓரங்கட்டதே நல்லதாக போச்சுன்னு அவர் நினைக்கிற மாதிரி விஷயத்தை அவரும் பண்ண ஆரம்பிச்சார். இல்லை சார், இப்போ இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன்னா, இதுக்கு காரணமாக டிடிவி என்ன கிளியராக சொல்கிறேன்னா, அமித்ஷா தெளிவாக இருக்காரு, என்டிஏனுடைய வேட்பாளர், என்டிஏவோட சிஎம் வேட்பாளர் யாருங்கிறத லேட்டராக முடிவு பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. இபிஎஸ்ன்னு ஒருபோதும் அமித்ஷா சொல்லலை. அதை தமிழ்நாடு பாஜக வலியுறுத்த மாட்டாங்குது. நயினார் நாகேந்திரன் அதை வலியுறுத்த மாட்டேங்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு? இவர் தனியாக ஆவர்த்தனம் வாசிக்கிறாரு. இவர் வந்து சிஎம் எடப்பாடி பழனிசாமி சிஎம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி இதில் பயணிக்க முடியும்னு சொல்லிட்டு இவர் ஒரு காரணத்தை சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்த கரெக்டாக அண்ணாமலை சரியாக ஹேண்டில் பண்ணார். அண்ணாமலை ஒருபோதும் அதை சொல்லலை. ஆனால் நயினார் நாகேந்திரன் மாறிட்டாரு. அப்போ அண்ணாமலை சரியா இருக்கு, இந்த கூட்டணி மேனேஜ்மெண்ட் சரியா இருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அண்ணாமலை இருக்கும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனே இல்லையே. இல்லை, ஓகே. இப்போ அண்ணாமலை இப்போ இருந்தார் வச்சுக்கோங்களேன், இந்த சூழலில் அவர் எப்படி ஆக்ட் பண்ணுவார்? இல்லை, ஒருவேளை அவர் எப்படி சொல்றாரு? அப்போ அண்ணாமலை தீவிரமான எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பாளராக இருந்தார்.
அதிமுக இப்போ அவர் என்ன இப்போ அவர் இருந்தார் வச்சுக்கோங்க, ஒரு ஒரு ஹைப்போதட்டிக்கலா பார்க்கலாம். இப்போ அவர் இருந்தாருன்னா என்ன பண்ணுவாரு? இப்போ அவர் மேலிடம் சொல்லணும்னு தான் கேட்பார். கேட்கணும். ஆமா. அப்ப இப்போ வந்து தினகரன் ஓரம் கட்டுவார். இப்போ வந்து ஆனா சார் எனக்கு டவுட், டெல்லி மேலிடமும் தமிழ்நாடு பாஜகவும் ஒரே மாதிரி டோன்ல பேச ஒரே மாதிரி டோன்ல தான் பேசுறாங்க. அதனால தான் ஒதுக்கப்படுறாங்க. அமித்ஷா இபிஎஸ் பத்தி சொல்லவே இல்லை. ஆனா இங்க நைனா நாங்க இபிஎஸ் நிறைய சர்டிபிகேட்ஸ் கொடுத்து பேசல. அமித்ஷா வந்து இபிஎஸ் முதல்வர்னு சொல்லல. பட் அமித்ஷா என்ன சொல்றாரு, தினகரனையும் ஓபிஎஸ்சி நீங்க உள்ள கொண்டுறாதீங்க, இபிஎஸ் கோச்சுப்பார் அப்படின்றாருல. ஓபிஎஸ்சி தினகரனையும் உள்ள கொண்டுறாதீங்க, கிட்ட நெருங்காதீங்க, நம்ம கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம், அவங்கள கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்திக்கலாம், நம்ம சொன்னால் வந்துடுவாங்க, அவங்கள பற்றி ஒன்றும் கண்டுக்காதீங்க, அவங்க நம்ம கூப்பிடுற தூரத்தில் அவங்க இருக்காங்க, இல்லை நம்ம அவங்க ஈஸியாக வந்து நம்ம டேக்கிள் பண்ணிக்கலாம் அவங்கள அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் அவங்களை ஓரம் கட்டுறீங்க. ஸோ மேலிடம் அந்த மென்டாலிட்டியோட இருக்குன்றது என்ன எனக்கு புரிஞ்சிருக்கு. அது அவருக்கு சௌரியமாகவும் இருக்குது. ஏன்னா பழைய பகை காரணமாக இவங்களை ஓரம் கட்டுறது நல்லதுன்னு கூட அவர் நினைக்கலாம், சொல்ல முடியாது. இல்ல அது இப்படி சொல்றாங்க. இப்ப வந்து ஒரே சமூக தலைவர் எல்லாரும் 3 பேரும் அதெல்லாம் ஒரே ஓட் பேங்க்ல இருக்காங்க. ஒரே ஓட் பேங்க்ல எல்லாரும் இருக்காங்க. அதனால ஒரே ஓட் பேங்க்ல இருந்தா கூட அந்த சமூகம் வந்து நயினா நாகேந்திரன் நம்பி ஓட்டு போடாது, இவங்களை நம்பி தான் ஓட்டு போடும். சசிகலாவோ தினகரனோ இல்லை ஓபிஎஸ்ஓ. ஏன்னா அந்த சமூகம் வந்து எடப்பாடி மேல கடுமையான கோபமா இருக்கு. ஓகே. அதனால இவங்க நயினா நாகேந்திரனுக்காக ஓட்டு போடாது, அது வந்து மாற்றி தான் ஓட்டு போடும். அது எடப்பாடி இருக்கிற இடத்துல எடப்பாடி அதிமுகவை தோக்கடிப்பாங்க. பாஜக இருக்கிற இடத்துல வேணா பாஜக போடலாம், சொல்ல முடியாது. ஆனால் எடப்பாடி போட்டி போடுறதுல தோக்கடிப்பாங்க கண்டிப்பாக. வந்து அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தோக்கடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கும் அந்த சமூகம், அதில் சந்தேகமே கிடையாது. அதனால் மேலிடம் தான் இதில் வந்து தினகரன் விஷயத்தில் எனக்கு அந்த ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து என்னென்னா, அவர் வந்து எய்தவில் இருக்க அம்பை நோவக்கூடாது. பாஜக மேலிடத்தை நீங்கள் வந்து சொல்லணும், அவங்க தானே வராங்க போகிறாங்க, அவங்க தான் உங்ககிட்ட பேசணும், அவங்களோட மென்டாலிட்டி தெரிஞ்சு தான் நயினார் நாகேந்திரன் நடத்துக்கிறார். நயினார் நாகேந்திரனுக்கு பழைய பகை இருக்கலாம், அது நடக்கிறது கூட ஒரு சந்தோஷமாக கூட இருக்கலாம். ஆனால் மேலிடம் தான் அதை சரி பண்ணணும். அவங்க நம்ம கூட இருந்திருக்காங்க, நம்ம அரவணைத்து கொண்டு போகணும். எடப்பாடிட்டு சொல்லிக்கலாம், நீங்கள் சேர்க்கறது சேர்க்காது உங்கள் இஷ்டங்க, பட் அவங்க கூட்டணியில் இருக்காங்க, நாங்கள் அவருக்கு கூட ஒரு கான்டாக்டில் இருக்க தான் செய்வோம், ஒரு மீட்டிங்னா அவங்க வரதான் செய்வாங்கன்னு அப்படி ஒரு நீங்கள் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தை வந்து உண்டாக்க ட்ரை பண்ணுமே தவிர, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி கோச்சுப்பான்னு சொல்லிட்டு அவங்களை கைட்டு விட்டு அவங்க தாங்கள் தனிமைப்பட்டு விட்டதாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதோட விளைவு தான் இது. தன்மானம் பாதிக்கப்படுது இல்லை, அதோட விளைவு தான் அவங்க வந்து போகிறாங்க வெளியில். நயினார் மேலே குறை சொல்லிட்டு போகிறாரே தவிர இது பாஜக ஹைகமாண்ட் ஒரு காரணம் என்பது எனக்கு கருத்து இல்லை. ஆனால் இப்போ இப்படி பார்க்க வேண்டியது இருக்குல்ல சார். இப்போ இவங்க கூட்டணி பலப்படுத்த வேண்டியது இருக்குது, திமுக நிகராக ஒரு நல்ல ஒரு கூட்டணி உருவாக்க வேண்டியது இருக்குது. அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்டர்லாம் வெளியே போகுது அப்படின்னா ஏன் வந்து அமித்ஷா ஏன் வந்து, ஏன்னா அதிமுக வரணும் ஒன்றிணைக்கணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இன்ட்ரெஸ்ட் காமிச்சவர், எலெக்ஷன் கூட்டணிக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் காமிச்சார். அவர் சின்ன சின்ன ஃபேக்டர் வெளியில் போகிறது போது ஏன் அவர் கண்டுக்காமல் இருக்காரு? கண்டுக்காமல் இருக்காரா கண்டுப்பாரான்றதா அந்த இடத்துல தான் 2 விதமான விஷயம் இருக்குது சார். ஆக்சுவலாக ஓகே, ஒன்று வந்து இது பலவீனமாகவே போட்டோம், இந்த எலெக்ஷன்ஸில் ஒரு திராவிட கட்சியை ஒழிச்சு கட்டிடலாம்னு நினைக்கலாம். ஒன்று, இவர் இப்படியே போனால் இவரும் பலமா இல்லை, இவர் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்றார், இவரை நம்பி யாரும் வரமாட்டேன்றாங்க, நமக்கு 26 முக்கியம் இல்லை, நமக்கு 29 தான் முக்கியம், பார்த்துக்கலாம், இவங்க தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, 29க்குள்ள பல மாற்றங்கள் நடக்கும் அரசியல். திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல, இவங்களை தோக்கடிக்கும். அதிமுக தோத்தாலும் பரவாயில்ல, நம்மளும் 4 சீட் 5 சீட் வாங்கினாலும் பரவாயில்ல, பெரிய விக்டரியெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சு விட்டாலும் பரவாயில்ல. இல்ல பீகார் எலெக்ஷன்ஸுக்கு அப்புறம் உள்ள வரலாம், நம்ம அது வரையும் வெயிட் பண்ணலாம், அது வரையும் என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம், அப்போ ஒரு டிசம்பர் ஜனவரியில வந்து நம்ம கூட்டணி சேர்க்கறது, இவங்களை ஒன்று சேர்க்கறது போன்ற விஷயங்களை கையில் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். 2 விஷயம் இருக்கு சார். எனக்கு இங்கே ஒரு டவுட் சார். இப்போ 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு அமித்ஷா வேகமாக இன்ட்ரெஸ்ட் காமிச்சார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அலைன்ஸ்லாம் உருவாக்குனாரு. பீகார் வந்து நமக்கு முன்னாடி தேர்தல் வருது, அதை கூட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தமிழ்நாடுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சார்னு பார்த்தோம். ஆனால் வந்து இப்போ களம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு வருமா 4 மாதத்துக்கு வருமா அப்படியே மாறி இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப வேகமாக சார் அப்போ வெற்றி பெறணும் அமித்ஷா இன்ட்ரெஸ்ட் கட்டான்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தா உள்ள வந்து இபிஎஸ்சியை பலவீனப்படுத்துற மாதிரி கருத்து சொல்லிட்டே இருந்தார். யார் சிஎம் வேட்பாளர்னா நீ கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கட்டும், அல்லது வந்து கூட்டணி ஆட்சின்னு பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லி இபிஎஸ் வந்து பலவீனப்படுத்துற வேலையை அமித்ஷா செஞ்சார்னு பார்த்தோம். அப்போ 26 தேர்தல் வரைக்கும் அமித்ஷாக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறணும் நோக்கமா, அல்லது திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல அதிமுக பலவீனப்படுத்தணும் அப்படின்ற நோக்கம்? இல்லை, தற்சமயத்துக்கு முக்கியமான கட்சியான அதிமுக உள்ள இழுத்து போட்டார். அவங்க வந்து விஜயை நோக்கி போகிறதா இருந்தாங்க, அங்கே சரியாக செட்டில் ஆகலைனாலும் டக்குன்னு அந்த நேரத்தை புரிஞ்சுட்டு கரெக்டாக செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசி அவர் மூலமாக ஏதோ ரிவோல்ட் பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்து டக்குன்னு எடப்பாடியை உள்ளே இழுத்துட்டாங்க. இப்போ அவர் அங்கே உள்ளே போய் மாட்டின்ட்டார். ஆக்சுவலாக அவர் அதுலேருந்து வெளில வரது கஷ்டம். ஆனால் இவர் போட்ட கண்டிஷன் என்னென்னா, எங்கள் உட்கட்சி விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு. அதை அவங்க ஒத்துட்டாங்க, உங்கள் உட்கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டோம். தினகரன் விஷயம்லாம் உட்கட்சி விஷயம், ஓபிஎஸ் விஷயம் உட்கட்சி விஷயம்தான். இப்போ அவங்கள என்டிஏல இருக்கிறதா வேண்டாமா, அது இவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதாவது எடப்பாடியை பொறுத்த மட்டும் தினகரனோ ஓபிஎஸோ பலம் பெறத விரும்ப மாட்டார், செங்கோட்டையனோ பலம் பெறத விரும்ப மாட்டார். அவங்கள பொறுத்த மட்டும் இபிஎஸ் பலம் பெறத விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இபிஎஸ் பலம் பெற்றால் அவங்களுக்கு ஆபத்து, அரசியல் ரீதியாக அவங்க பலம் பெற்றால் இவருக்கு ஆபத்து. அதனால் இவங்க 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் எளியும் புரியுமோ ஒரே கூண்டில் வைக்க முடியாது. அதனால் பின்னாடி டிசம்பரில் வந்து அமித்ஷாவை சேர்த்தா கூட இவங்க 2 பேர் ஜெல்ல வாங்கலாம்னு சொல்ல முடியாது. தினகரன் ஆளுங்க போட்டி போகிற இடத்துல அதிமுக வேலை செய்வாங்களா, இல்லை அதிமுக வேலை செய்கிற போட்டி போகிற இடத்துல தினகரன் ஆளுங்க வேலை செய்வாங்களா, ஓபிஎஸ் ஆளுங்க வேலை செய்வாங்களா, செங்கோட்டையன் ஆளுங்க வேலை செய்வாங்களா, டவுட் தான்.
அது வந்து ஜெல்லாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா எடப்பாடி பலம் பெறவே கூடாது என்பதுதான் தினகரனோட எண்ணம். பலம் பெற்றா அவங்க காலி அரசியல் ரீதியா அவங்கள முடிச்சிருவார் அவர் ஆக்சுவலா வந்து. அதனால அவர் முதல்வராக கூடாதுன்னு ஏன் தினகரன் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்றது அவருடைய பாயிண்ட். வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சமாளிச்சுக்கலாம். ஏன்னா மற்றவங்களாம் ஒற்றுமையை விரும்புவாங்க, இவர் மட்டுமே ஒற்றுமையை விரும்ப மாட்டேன், தான் பதவி போயிடுன்னு ஒற்றுமையை விரும்ப மாட்டேன்றார் ஆக்சுவலா. அதனால வந்து பாஜகவுடைய ரெண்டு விஷயங்கள் பாஜக கைவசம் இருக்கு. ஒன்று பலவீனமாகவே போனாலும் பரவாயில்ல, இல்லை டிசம்பர் மாதத்தில் பலப்படுத்திக்கலான்ட்டு. என்ன கேட்டால் டிசம்பர் மாதத்தில் நீங்கள் பலப்படுத்தினா கூட அது வந்து தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் பொறுத்த மட்டும் அதிமுகவோட நீங்கள் உள்ள என்டிஏல சேர்த்தா கூட அது வந்து அவங்க ஜெல்லாக மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலி. ஏன்னா அவங்க இபிஎஸ் வெற்றி பெறுவதாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயம். ஆமா, அப்படி ஒரு விஷயம். வெளியே போறதே நல்லதானே, வெளியே போறது தான் பெட்டர். அதான் விஜய் தாக்கத்தை உண்டாக்குவாரு, விஜய் கூட சேர்ந்தா என்ன தப்புன்னு ஏன் தினகரன் கேட்கிறாரு. அப்படி ஒரு காயினை போட்டு வைக்கிறாரு ஆக்சுவலா. நாளைக்கு அது மாதிரி போனாலும் ஆச்சரியப்படுத்துக்கல சொல்ல. இப்போ நான் ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒருவேளை விஜயோட இவங்க ரெண்டு பேரும் இபிஎஸும் டிடியும் சேர்றாங்கன்னா அது சவுத்தில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுது? கண்டிப்பா இம்பாக்ட் உண்டு பண்ணும் சார், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த ஓட்டு வந்து எடப்பாடிக்கு முற்றிலும் போகாது, அது தினகரன் விஜய்னு பிரியும். பிரியும். சீமானுக்கு கொஞ்சம் போகும், தினகரன் விஜய்னு பிரியும். அப்போ அந்த இடத்துல சவுத்தில் பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் போட்டி வந்துடும். ஏடிஎம்கே அங்கே சவுத்தை பொறுத்த மட்டும் பின்னாடி மூணாவது இடத்துக்கு போயிடும். இப்போ இந்த வாட்டி எப்படி போச்சு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் எப்படி போச்சு, கிட்டத்தட்ட அதே நிலைமை தான். அதே மாதிரி கூட விஜயம் சேரும்போது அது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக போயிடும். ரெண்டாவது இடத்துக்கான போட்டியில அதிமுக தோற்றுரும். இப்போ 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு நமக்கு 26 முக்கியம் கிடையாது, 29 முக்கியம் அப்படின்னு இருக்கும்போது இந்த தேர்தலை தோத்தாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. 18% வாக்கு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க, மக்களவை தேர்தல இருந்து அதை பேசிட்டு இருக்காங்க. சப்போஸ் அதுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படும் தானே உங்களுக்கு? வெற்றி பெற்றாதான் அது உறுதிப்படுத்த முடியும், ஆமா எங்களுக்கு அவ்வளவு இருக்குன்னு உறுதிப்படுத்த முடியும். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க வெற்றி பெறல வச்சுக்கோங்க, இபிஎஸ் மேல பழிய போட்டுருவாங்க. அவர் சுயநலம் காரணமா ஒழுங்கா கூட்டணி செட் பண்ணல, ஒரு ஆளுங்களை வந்து வீக் ஆக்கிட்டாரு, இபிஎஸ் தலைமையில தோல்வியை போட்டுருவாங்க. தோல்வியை போட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம். அப்ப இப்படி ஒரு முடிவோட தான் இருக்காங்க. அவர் தலையில தோல்விக்கான பழி அவர் மேல போட்டுட்டு இவங்க அடுத்த கட்டம் நமக்கு 29 தான் முக்கியம், அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் 3 வருஷத்துல என்ன மாற்றங்கள்லாம் உண்டாகுன்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குமா இருக்காதா, பல விஷயங்கள் இருக்குல்ல. இந்த கூட்டணி கண்டினியூ ஆகுமா ஆகாதா, அரசியல் மாறிட்டே இருக்கும், பல மாறுதலுக்கு உட்பட்டது தானே. அதனால வந்து பாஜக வந்து என்ன அவங்களோட ஆக்ஷன் பிளான் என்னன்றது இன்னும் தெளிவாக்கல ஆக்சுவலா. அதனாலதான் பலவிதமான சந்தேகங்கள் ஓடிட்டு இருக்கு. பட் ஒரு விஷயம் தெளிவா இருக்கு, தற்சமயத்துக்கு எடப்பாடியை எந்த விதத்திலையும் பகச்சிக்க கூடாது, அவர் சந்தோஷமா வச்சுக்கணும். தினகரனோ அல்லது ஓபிஎஸ்ஓ செங்கோட்டையனோ வருத்தப்பட்டாலும் கவலை இல்லை, அவங்கள என்னைக்கு வேணா நம்ம டீல் பண்ணிக்கலாம் நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒதுக்கப்பட்டோம், ஓரம் கட்டப்பட்டோம், நம்ம தன்மானம் பாதிக்கப்படுதுன்னு அவங்க குரல் கொடுக்குறாங்க. டிசம்பர் மாதம் இவங்க என்ன பண்ணுவாங்க, சேர்ப்பாங்களா மாட்டாங்களா, சேர்ந்தாலும் சரியா வருமா வராதா, எல்லாம் பலவிதமான கேள்விகள் இருக்கு. ஸோ டிசம்பர் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பலவிதமான திருப்பங்கள் காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பரில் அப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. சரி, இப்போ இந்த இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ 26 ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியால் பெரிய ஒரு வெற்றி நோக்கி நகர முடியாமல் போகுது, அந்த அணியினால நகர முடியாமல் போகுதுன்னா அது அவரோட தலைமைக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு? கண்டிப்பாக அப்போ ஒரு புரட்சி வெடிக்கும். கண்டிப்பாக அப்போ தான் வெடிக்கும் ஆக்சுவலாக. இவர் வந்து 10 தோல்வி 11 தோல்வி 12 தோல்வி பழனிசாமி ஆன பிறகு கண்டிப்பாக இவர் ஒற்றுமையை விரும்பாதனாலையும் அவங்களால சேர்க்காதனாலையும் நம்ம தோத்தோம், இவர் தலைமையில் இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்று சேர்க்கணுன்ற ஒரு குரல் பெருசாக வரும். ஆனா அவர் வந்து கூட்டணியை வலுப்படுத்துற மாதிரியான இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாரு. காட்ட மாட்டாரு, ஏன்னா அவர் காட்ட மாட்டேன்றாரு. ஏன்னா அவர் காட்டுறது இல்ல, யாரும் அவரை நம்பி போக மாட்டேன்றாங்க, அவர் பலவீனமா இருக்காரு. இல்ல இப்ப தேமுதிக பொறுத்தவரை என்ன சொன்னா, எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தான் கேட்டேன், அது கொடுத்து நான் வந்துருப்பேன் அப்படிங்கிற நம்பர் தயாரா இருக்காங்க, இல்ல கொடுத்து நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. தற்சமயத்துக்கு அவர் பலவீனமா இருக்காரு சார். ஓகே, அதனால தான் போக மாட்டேங்கிறாங்க. ராஜ்யசபா கொடுக்காட்டி கூட பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நெகட்டிவ் ஓட்டு இருக்குல்ல, பாஜகவுக்கு எதிர் ஓட்டு நிறைய இருக்குல்ல, திமுகவுடைய பலமே பாஜக எதிர் ஓட்டு தானே. ஆனா வரப்போற சட்டமன்ற தேர்தல் இருக்கலாம், பாஜக தமிழ்நாட்டுக்கு பல விஷயங்கள் பண்ணியிருக்குல்ல, பல பாதகங்கள்லாம் பண்ணியிருக்குல்ல, ஃபண்ட்ஸ் கொடுக்கல, மொழியை திணிக்கிறாங்க, தொன்மையை ஏற்றுக்க மாட்டேன்றாங்கன்னு பல விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ பாஜகவுக்கு எதிரான ஒரு குரல் இங்கே இருக்குல்ல தமிழ்நாட்டில், அந்த ஓட்டுக்களை வந்து திமுகவுக்கு தான் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, அதில் கொஞ்சம் விஜய் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது பாஜகவுக்கு நெகட்டிவ் ஓட்டு, அதிமுகவும் பலமாக இல்லை, அதிமுகவும் கூட்டணி யாரும் வரலன்ற போது அந்த கட்சி தோற்றுதுன்னா பாஜக கன்வீனியண்டாக பழியை போட்டுட்டு அவங்க 29 நோக்கி போயிட்டே இருப்பாங்க. சிம்பிளாக அப்படியே அதே தான். பல்வேறு கிளை காலமாக உங்களோட கருத்தில் வழங்குறீங்க. உங்களோட வருகையும் கருத்துக்கும் நன்றி சார். தேங்க்யூ சார்.